சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என சொல்லப்படும் பொழுது பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் கர்த்தருடைய வார்த்தை, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் சுவிசேஷம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய வார்த்தை என்பதை தெளிவாக யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தை தான் தேவன் என்பதையும் தேவன் தான் வார்த்தை என்பதையும் யோவான் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை மாம்சமாக இறங்கி வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1:14 இயேசு கிறிஸ்து மாம்சமாக இறங்கி வந்தார். அப்போ மாம்சமாக இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து என்னத்துக்காக வந்தார்? மனுஷனுடைய பாவத்தில் இருந்து அவனுக்கு விடுதலை கொடுப்பதற்கு, தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பதற்காக இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தார் என்பதை அவரை கண்ட யோவான் ஸ்நானன் உடனடியாக சொல்லுறான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி. அப்போ யோவான் 1:1 யோவான் 1:14 யோவான் 1:29 யார் இந்த இயேசு கிறிஸ்து? அவர் என்னத்துக்கு இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தார்? அவர் எங்களுக்கு செய்தது என்ன என்ற விவரம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையில் தன்னை பலியாக கொடுத்து மனுஷனுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். ஆனபடியால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே நாம் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்தில் நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். நாம் இப்பொழுது வேத வார்த்தைக்கு செல்வோம். ரோமர் 8:4 மிக முக்கியமான ஒரு வேதவசனம். மாம்சத்தின்படி, ரோமர் 8:4 மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேத வாக்கியத்தில் மாம்சத்தின்படி நடக்காமல் இருக்க வேணும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆவியின்படி நடக்க வேணும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார் என்று சொல்லப்பட்டு கிடக்குது. அப்போ மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கும் பொழுது நியாய பிரமாணத்தினுடைய நீதி நிறைவேறும் என்று சொல்லி ரோமர் 8:4 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேத வாக்கியத்துக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், ஆவியின்படி நடக்கிறவர்களிடம் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையான எங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நிறங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு அன்றைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இந்த வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதிக்க வேணுமென்றும் அபிஷேகிக்க வேணுமென்றும் உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும்
பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று அடியேனை வழி நடத்த வேண்டுமென்றும் அவரே போதனையை செய்ய வேண்டுமென்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah. Praise the Lord, praise the Lord. அப்போ கடைசி செய்தியில் இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கிறிஸ்தவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறார்களோ என்பதை எப்படி நாம் கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே, பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, அப்படி நிரப்பப்பட்டதற்கு அடையாளமாக அவன் அந்நிய பாஷையை பேசும் பொழுது அவன் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறான். அப்போ பரிசுத்த ஆவிக்குள்ளே ஞானஸ்நானம் பெற்ற உடனே இந்த மாம்சம் அவனுக்குள்ள செயற்படுகிறதை அவன் இலகுவாக கண்டுகொள்ள முடியும். ஒரு விரோதமான சக்தி தனக்குள்ளுக்குள்ளேயே தேவனுடைய அலுவல்களை தான் கவனிக்கும் பொழுது இந்த சக்தி உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதையும் வேறு ஒரு வழியில் தன்னை வழி நடத்தி கொண்டு போகிறதையும் அவன் உணர்ந்து கொள்வான். அப்போ சரியான முறையில் மாம்சம் தனக்குள்ள வேலை செய்கிறதுன்றதை எப்போ உணர்ந்து கொள்வான்? பரிசுத்த ஆவிக்குள்ளே ஞான ஸ்நானம் பெற்ற பொழுது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசும் பொழுது அதன் அந்த மாம்சம் என்றால் என்ன என்பதை அவன் அறிந்து கொள்ள முடியும். அப்போ மாம்சம் ஆவிக்கு எதிராக பலமான யுத்தத்தை செய்யும் என்று சொல்லி கலாத்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யாத்திராகமம் 17:9-16 இந்த மாம்சம், அதாவது ஆவிக்கு விரோதமான இந்த மாம்சத்தை எப்படி மேற்கொள்ள முடியும்? இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ யாத்திராகமம் 17 பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 17:9-16 இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வழியால் தான் மாம்சத்தை மேற்கொள்ள முடியும். அதுதான் தேவனால் நியமிக்கப்பட்ட வழி என்பதை நாம் அறிந்து அதை கவனமாக நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பழைய ஏற்பாட்டில் மாம்சத்தை மேற்கொள்ளும் முறை எப்படி என்று காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து தம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் மாம்சம் செயற்படாதபடிக்கு எச்சரிக்கையாக நடந்து அந்த மாம்சத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டும். முதற்கண் நம்முடைய சத்துருக்கள், ஒரு கிறிஸ்தவனானபடியினால் ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன மாதிரி என்று சொன்னால், எபேசியர் 6:12 நாம் தெளிவாக பரிசீலனை செய்வோமாயில் அவனுக்கு எதிராக பல்வேறு விதமான தீய சக்திகள் அவனுக்கு எதிராக அணிவகுத்து நிற்கிறத நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய சத்துருக்களை முதலில் இனம் காண வேண்டும். அப்போ நம்முடைய சத்துருக்கள் மாம்சம் என்பதையும் உலகம் என்பதையும் பிசாசுகள் என்பதனையும் அறிந்து அவைகள் எப்படி செயற்படுகிறது என்பதனையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ இதை நாம் சரியான முறையில் அடையாளம் காணாமல் விட்டால் நம்முடைய விசுவாசம் திசை திருப்பப்படும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவில் இருக்க வேண்டிய விசுவாசம் இந்த சத்துருக்களான மாம்சம், உலகம், பிசாசு ஆகிய சத்துருக்களால்
திசை திருப்பப்படும் என்ற உண்மையை நாம் அறிந்து அந்த சத்துருக்கள் ஆரென்று இனம் கண்டு அவை எப்படி செயற்படுகிறது என்று நாம் அறிந்து அதை தேவனுக்கேற்ற முறையில் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டும். அப்போ மாம்சம் உள்ளான எதிரி, நமக்கு உள்ளுக்குள் இருக்கிற ஒரு எதிரி. உலகம் பிசாசு ஆகியனவை வெளியே உள்ள எதிரிகள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மாம்சம் நமக்கு உள்ளே இருக்கிற எதிரி, உலகம் பிசாசு ஆகியனவை நமக்கு வெளியே உள்ள எதிரிகள். அப்போ உள்ளே இருக்கிற எதிரியை நாம் வெற்றி கொள்ளாவிட்டால் வெளியே உள்ள எதிரிகள் நம்ம நிர்மூலமாக்கும் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டும். கவனமாக மறுபடியும் திருப்பி சொல்லுகிறேன். உள்ளே இருக்கிற எதிரியை நாம் வெற்றி கொள்ளாவிட்டால் வெளியே உள்ள எதிரிகள் நம்ம நிர்மூலமாக்குவார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ தாவீது எருசலேமில் ராஜாவான உடன் முதலாக தேசத்திலிருந்த எபூசியரோடு அவர்கள் மாம்சம். அப்போ தேசத்தில் இருந்த எபூசியர் அவ்விசுவாசிகள், தேவனுக்கு எதிரான மகா மோசமான மனுஷர்கள் இந்த எபூசியர்கள். அப்போ தாவீது ராஜா எருசலேமில் ராஜாவான உடன் முதலாக தாவீது செய்த வேலை என்ன என்று சொன்னால், இந்த எபூசியர்களோட யுத்தம் பண்ணி சியோன் கோட்டையை பிடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தத்திற்கு தாவீதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அது தாவீது நகரமாயிற்று. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ கர்த்தருடைய வழியின்படி போய் எபூசியரை வெற்றி கொள்ள முடிந்தது தாவீதுக்கு. அப்போ அதே வழியாகத்தான் மாம்சத்தை நாம் வெற்றி கொள்ள வேணுமாய் இருந்தால் தேவனுடைய வழி என்ன என்பதை நாம் அறிந்து அதன்படி தான் நாம் யுத்தம் செய்ய வேணும். அப்போ தாவீது ராஜா முதல் செய்த வேலை, ராஜாவான உடனே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், எருசலேமுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற தன்னுடைய எதிரியை இனம் கண்டு கொண்டார். அவர்கள் மாம்சம் என்பதனையும் அவர்கள் அவிசுவாசிகள் என்பதனையும் தேவனுக்கு எதிரான மோசமான மனுஷர்கள் என்பதையும் அடையாளம் கண்டு உடனடியாக அவர்களுக்கு எதிராக யுத்தத்தை ஆரம்பித்தார். அப்போ அவர் யுத்தத்தை அவர்களுக்கு எதிராக எபூசியருக்கு எதிராக யுத்தம் செய்து சியோன் கோட்டையை பிடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தத்திற்கு கர்த்தர் தாராளமாக தாவீதுக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய உதவி இல்லாமல் ஒரு பொழுதும் எபூசியரை வெற்றி கொள்ள முடியாது. அதை உடனடியாகவே அவர்களுடைய நகரம் தாவீதின் நகரம் ஆயிற்று என்று சொல்லி 2 சாமுவேல் 5:6-8 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த எபூசியர் யோசுவாக்கு பின்பு சவுல் ராஜாவின் காலம் வரையும் எருசலேமில் இருந்தார்களோ. அந்த காலம் யோசுவாவினுடைய காலம் தொடக்கம் சவுல் ராஜா இஸ்ரவேலை ஆளுகிற காலம் வரைக்கும் இந்த மனுஷர்கள், இந்த எபூசியர்கள் எருசலேமில் குடியிருந்தார்கள். இவர்களை வெற்றி கொள்ள, யோசுவாவை தவிர இவர்களை வெற்றி கொள்ள ஒருவராலும் முடியவில்லை. இந்த உள்ளெதிரிய தேவனுடைய உதவியோடு தாவீது வெற்றிவாக சூடினான். இது நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற மாம்சத்தை நாம் வெற்றி கொள்ள வேணும் என்பதை தாவீது ராஜாவினுடைய யுத்தத்தையும் அவன் வெற்றிவாக சூடினதை நாம் தெளிவாக அறிந்து நம்முடைய உள்ளெதிரிய உடனடியாக நாம் வெற்றி காண வேணும். அதுவும் உடனடியாக செய்ய வேண்டிய வேலை. அப்போ இது நமக்கொரு படிப்பினையாக இருக்கிறது. அதே போல் நாமும் ரட்சிப்பை பெற்றவுடன்
ரட்சிப்பை பெற்று பரிசுத்த ஆவிக்குள்ள ஞானஸ்நானம் பெற்றவுடன் மாம்சத்தினுடைய எதிர்ப்பை இலகுவாக உணரக்கூடியதாக இருக்கிறது. உடனடியாக மாம்சத்துக்கு எதிராக யுத்தத்தை நடத்தி வெற்றிவாக சூட வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அலுவல் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்னென்று எங்களுக்கு தெரியும் என்று சொன்னால், மாம்சத்தினுடைய கிரியைகள் தலை தூக்கும் பொழுது மாம்சத்தின் கலாத்தியர் 5:19-21 சொல்லப்பட்டிருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் தலை தூக்கும் பொழுது என்னில் மாம்சம் வேலை செய்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து உடனடியாக அதற்கு எதிராக யுத்தத்தை ஆரம்பித்து அதனை வெற்றி கொள்ள வேண்டும். எந்த மாம்சத்தின் கிரியை நமக்கு இடரலாக இருந்ததோ அதனில் நமது வெற்றி கொடியை நாட்ட வேணும். தாவீது ராஜா வெற்றி கொடியை நாட்டினது போல எந்த மாம்சத்தின் கிரியை நமக்கு இடரலாக இருந்ததோ அந்த மாம்சத்தின் கிரியையில் நாம் வெற்றி கொடி நாட்ட வேணும் என்பது நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கிறது. அதை முதல் செய்ய வேண்டிய வேலை. அமலேக்கியரை வென்றவுடன் மோசே வெற்றி கொடி நாட்டினான் என்று சொல்லி யாத்திராகமம் 17:15-16 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால செய்யப்பட்ட தேவனால நியமிக்கப்பட்ட வழி மூலமே இதனை சாதிக்க முடியும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய சொந்த பலத்தினால மாம்சத்தை ஒரு பொழுதும் வெற்றி கொள்ள முடியாது. தாவீதுக்கு தேவன் உதவி செய்தார், மோசேக்கு தேவன் உதவி செய்தார். இவர்கள் தேவனுடைய வழியை இவர்கள் பின்பற்றினதன் நிமித்தம் மாம்சத்தை முற்றும் முழுதுமாக முறியடித்து வெற்றிவாக சூடினார்கள். அப்போ அந்த வழி என்ன? நாம் அறிந்து கொள்ள வேண்டியது தேவனால் நியமிக்கப்பட்ட வழி என்ன? அந்த வழி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசமே. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசமே. அந்த விசுவாசமே தேவனால் நியமிக்கப்பட்ட வழி. அந்த வழி மூலமே மாம்சத்திலிருந்து நாம் மாம்சத்தை முற்று முழுதுமாக தோற்கடிக்க முடியும் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இப்படி இருக்க சவுல் ராஜா தன்னுடைய உள்ளெதிரியாகிய பெலிஸ்தீனியர்கள் அப்போ பெலிஸ்தியர்களை தன்னுடைய 40 வருஷ கால ஆட்சி வரையும் வெற்றி கொள்ளவில்லை. அப்போ இஸ்ரவேலுக்குள்ள பெலிஸ்தியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பெலிஸ்தியர்களை சவுல் ராஜா 40 வருஷ காலமாக வெற்றி கொள்ளவில்லை. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்கள் அவர்கள் முற்று முழுதுமாக பெலிஸ்தர்கள் தேவனுக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள். மாம்சம் முற்று முழுதும் மாம்சமாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை துரத்த சவுல் ராஜாவினால் முடியாமல் போய்விட்டது. அப்போ சவுல் ராஜாவினுடைய 40 வருஷ காலம் வரையும் பெலிஸ்தியர்கள் அவனுக்கு ஒரு முள்ளாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இறுதியில் உள்ளெதிரியாகிய பெலிஸ்தியர்கள் சவுல் ராஜாவையும் அவன் குமாரர்களையும் நிர்மூலமாக்கினார்கள் என்று சொல்லி 1 சாமுவேல் 31:5-6 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் சவுல் ராஜா தேவனுடைய வழியை நாடாமல் தன்னுடைய மாம்ச பலத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தான். அப்போ சவுல் ராஜா பெலிஸ்தியரை வெற்றி கொண்டு வெற்றி நாட்டவில்லை. ஆனால் பெலிஸ்தியர்கள் சவுல் ராஜாவை வெற்றி கொண்டு வெற்றி கொடி நாட்டினார்கள் என்று சொல்லி 1 சாமுவேல் 31:8-10 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உள்ளெதிரியை வெற்றி கொள்ளாவிட்டால் இறுதியில் உள்ளெதிரி நம்ம வெற்றி கொள்வான் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மாம்சத்தின் கிரியைகளை நாம் வெற்றி கொள்ளாமல் விட்டால் இறுதியில்
மாம்சத்தின் கிரியைகள் நம்மை வெற்றி கொடி நாட்டும், நிச்சயமாக நாட்டும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது நிச்சயம் என்பதை தெளிவாக கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், அதாவது உள்ளெதிரியே நாம் மேற்கொள்ளாவிட்டால் இறுதியில் உள்ளெதிரி வெற்றி கொள்ளும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்படி இருக்க மாம்சத்தை வெற்றி கொள்ளும் முறை பற்றி யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையும் சொல்லப்பட்டிருக்கும் வேத வசனங்களை நாம் விவரமாக பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மொத்தம் 12 வசனம். இந்த 12 வசனத்தையும் நான் வாசிக்க போகிறேன். நீங்கள் ஒவ்வொரு தரம் வேதாகமத்தை எடுத்து இந்த 12 வசனத்தை என்னோடு நீங்களும் வாசிக்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு வசனம். அப்போ அதற்கு பிறகு நான் இந்த வசனத்தை ஒவ்வொன்றாக அதனுடைய ஆவிக்குரிய பொருளை உங்களுக்கு விளங்கப்படுத்த இருக்கிறேன். என்னென்று சொன்னால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய பொருள். அந்த ஆவிக்குரிய பொருளை நாங்கள் மாம்சத்தில் அறிந்து அதனுடைய பிரயோசனத்தை நாங்கள் பாவிக்காமல் போகக்கூடாது. ஆனபடியால் இதை நான் ஒவ்வொரு வசனமாக எடுத்து அதனுடைய ஆவிக்குரிய பொருளை உங்களுக்கு விளங்கப்படுத்த தீர்மானித்திருக்கிறேன். 12 வசனம் யாத்திராகமம் 17:5 16 வரையும். 5ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையில் பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்பே நடந்து போ. ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. 6ஆம் வசனம். அங்கே ஓரேவிலே, யாத்திராகமம் 17:6. அங்கே ஓரேவிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இப்போ 17 யாத்திராகமம் 17:7 வருவோம். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினதன் நிமித்தம் கர்த்தரங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்ததன் நிமித்தம் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிவா என்றும் பெயரிட்டான். 8ஆம் வசனம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். 9ஆம் வசனம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். 10ஆம் வசனம். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். 11ஆம் வசனம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். 12ஆம் வசனம். மோசேயின் கைகள் அசர்ந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. 13ஆம் வசனம். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டயக்கரிக்கினாலே முறியடித்தான். 14ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்க வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மறுபடியும் வாசிக்கிறேன். அமலேக்க வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார்.
15ஆம் வசனம், மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு. 16ஆம் வசனம், அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாயிருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அப்போ மொத்தமாக இதில் 12 வசனங்களை நாங்கள் பார்த்தோம். அதாவது யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருந்து 16ஆம் வசனம் வரையும் உள்ள வேத வாக்கியங்கள். இந்த வேத வாக்கியங்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாக இருப்பதனால் அதன் ஆவிக்குரிய பொருளை சற்று விவரமாக நாங்கள் பார்க்க வேண்டும். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், பழைய ஏற்பாட்டில் இந்த வேத வாக்கியங்கள் மாம்சத்தை எப்படி வெற்றி கொள்கிறது என்று விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அமலேக்கியர் அவர்கள் தேவனுக்கு எதிரான வன்முறையாளர்கள், தேவனுக்கு எதிராக நடக்கும் தேவனுடைய மிக முக்கியமான எதிரிகள். அப்போ அந்த எதிரிகள் இஸ்ரவேலியர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணினார்கள். அப்போ அதை பற்றித்தான் இங்கு விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த யுத்தம் எப்படி மோசே மேற்கொண்டான், இந்த யுத்தத்தை எப்படி அவன் வெற்றி கொண்டான் என்று சொல்லி விவரமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கு. மாம்சத்துக்கு எதிராக மோசே எப்படி வெற்றி கொண்டான். அப்போ இதே பிரச்சனை நமக்கும் இருக்குது. எப்படி நமக்கு இருக்குது? மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ள தலை தூக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை நாம் பேசும் பொழுது இந்த மாம்சம் நமக்குள்ள கிரியை செய்கிறத நாம் அறிந்து கொள்ள முடியும். மாம்சத்தின் கிரியைகள் தலை தூக்கக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு. நம்முடைய விசுவாசம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நிலைத்திருக்காவிட்டால் இந்த மாம்சத்தின் கிரியைகள் உடனடியாக நமக்குள் தலை தூக்கும் என்று சொல்லி கலாத்தியர் 5:19-21 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மாம்சத்தின் கிரியைகள் தலை தூக்கும் பொழுது அதனை கட்டுப்படுத்தாவிட்டால் அல்லது அதனை முழுதுமாக விலக்காவிட்டால் அது நம்முடைய விசுவாசத்தை விலக்கி நம்ம பாதாளத்துக்குள்ள தள்ளக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி கலாத்தியர் 5:19-21 சொல்லப்பட்டிருக்கு. மாம்சத்தின் கிரியைகள் உங்களுக்குள் செயல்படுவதை அனுமதிப்பீர்களாக இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நீங்கள் நுழைய மாட்டீர்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். 2 தரம், ஒரு தரம் அல்ல, 2 தரம் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ளே ஆரம்பித்த உடனேயே யுத்தத்தை நாம் ஆரம்பிக்க வேணும். மாம்சத்துக்கு எதிரான யுத்தம். நேரம் சமீபமாகிவிட்டது. இது பற்றி விவரமாக அடுத்த செய்தியில் பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.